இன்றைக்கி மதியானத்துக்கு வீட்டில் நான்வெஜ் தான் சமைக்க போகிறோன்னு பிளான் பண்ணோன்னே எங்கேருந்து தான் வருமோ அந்த பவர் நமக்கு வந்துடுதுங்க. ஏதோ ரொம்ப நாளாக நான்வெஜ் சாப்பிட்டாத மாதிரி அடிக்கடி எப்படினாலும் எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்க தான் செய்வோம். இருந்தாலும் அந்த நான்வெஜ் சமைக்கும் போது ஒரு பவர் வந்துடும். இதில் வேற நமக்கு உள்ள நல்ல நேரத்துக்கு பாப்பா வேற தூங்கிட்டாலா சொல்லவா வேணும். ரொம்பவே ஃப்ரீ ஆயிடுச்சு. சமைக்கும்போது அத்தையும் என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் பாப்பாவுக்கு சூப் ரெடி பண்ணி அது எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இந்த இறைச்சி குழம்புக்காக கட் பண்ணோம்ல, இந்த இதுலேயே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். வெங்காயம், 2 பீஸ் தக்காளி பழம், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு எந்த நான்வெஜ்ஜோ அதோட தண்ணியை நீங்கள் உள்ள ஊற்றிட்டு அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா சூப்பரான சூப் ரெடி ஆயிரும். சைட் பை சைட் பாயசத்தோட வேலை வேற பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாகவே எங்கள் வீட்டில் நிறைய சிறுபருப்பு இருந்தோடனே அந்த பாயசம் எப்படா நம்ம பண்ணுவோன்னு இருந்துச்சு. என்னுடைய மூளையை கசக்கி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பராக பாயசம் ரெடி பண்ணிட்டேன். ரொம்பவே ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச அதே பிளேட்டில் அந்த பாயசத்தை குடித்தோன்னா வேற லெவல்.